அனைவருக்கும் வணக்கம். பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு முழுமையாக ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருப்போம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, பொன்னாங்கண்ணி கீரையை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் செய்யணும், அதே மாதிரி கீரையை எப்படி ஊண்டணும் அப்படின்றத பற்றி முழுமையாக ஒரு வீடியோ இருக்குது. டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காண்டினா, பொன்னாங்கண்ணி கீரையை நட்டதுக்கப்புறம் 45 நாளுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், இந்த கீரையை வளர்க்குறதுனால நம்மளுக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மற்ற கீரைகளுக்கு நம்ம செலவு பண்ணுறத விட இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு செலவு பண்ணுறது ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நம்மகிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிற கீரையை வச்சே நம்ம நிறையா உருவாக்க முடியும். அப்படின்றப்ப நம்ம இதுக்காண்டின்னு செலவு பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. கொஞ்சம் கீரை, ஒரு கட்டு கீரை இருந்தாலே போதும். நம்ம நினச்சோம்னா எவ்வளோ வேணாலும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உருவாக்க முடியும். அதே மாதிரி இதில் களைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வராது. ஆரம்ப ஸ்டேஜில் வேணால் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். போக போக நம்மளுக்கு ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாக படர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு களைகள் ரொம்பவும் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் நோய் தாக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரை நிழலாக இருக்கிற பகுதியில் நடவு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அதே மாதிரி இலைகளும் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் நல்லா வெயில் இருக்கிற பகுதியில் நட்டிங்கன்னா உங்களுக்கு இலைகள் சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவும் சின்னதாக இருக்கும் இலைகள் ஆனால் வளரும், ஆனால் சின்னதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிழல் இருக்கிற பகுதியில் பார்த்து நடவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறதுல வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.